கம்பு சுற்றுதல், மான் கொம்பு, சுருள்வாள், கத்தி, தீவிளையாட்டு என சிலம்பத்தின் பல பிரிவுகளில் சாதித்து வருபவர் இந்த சங்கீதா. சாதிப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு உதவும் உள்ளத்துடன் திகழ்கிறார். மதுரையைச் சேர்ந்த சங்கீதா கே நகரில் உள்ள மகாத்மா பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே சிலம்ப மீது தீராத ஆசையும் வேகம் அவருக்கு இருந்தது. பல்வேறு வகையான போட்டியில் மாவட்ட அளவிலும் தேசிய அளவிலும் நிறைய பதக்கங்களையும் கோப்பைகளையும் குவித்திருக்கிறார் சங்கீதா. இந்த வாட்டி நான் சிலம்பம்ல கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். நான் 10 இயர்ஸ்லேருந்து கற்றுட்ருக்கேன். இப்போ எனக்கு 6.5 இயர்ஸாக சிலம்பம் தெரியும். அதில் 2 டைம்ஸ் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆயிருக்கேன். 4 டைம்ஸ் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வாங்கியிருக்கேன். 4 டைம்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். 2 டைம்ஸ் ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் சிலம்பமில் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். போன வருஷம் ப்ரைவேட் இதில் குரூப் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் பெஸ்ட் பிளேயர் அவார்ட் வாங்கியிருக்கேன். விளையாட்டு மீதான ஈர்ப்பில் சங்கீதா போட்டிகளில் பங்கேற்பதில் என்ன உயர்ந்த உள்ளம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்களா? இருக்கிறது. சங்கீதா பெயரை சொன்னால் திருநகர் அரசு பாலர் இல்லம் மற்றும் முதியோர் இல்லவாசிகளின் முகத்தில் புன்னகை பூக்கிறது. இது மட்டுமில்லாமல் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது தோழிகளோடு சேர்ந்து மதுரை திருநகரில் உள்ள பாலர் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு எம்போஸ் பெயிண்டிங், கிராஃப்ட் ஒர்க்ஸ், கீ செயின், பென் ஸ்டாண்ட் செய்தல் போன்றவற்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சங்கீதா. ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எதுலெல்லாம் வின் பண்ண மணியெல்லாம் வச்சு ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ்க்கும் முதியோர் இல்லம் அந்த மாதிரி நிறைய இதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இது செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா செகண்ட் ஸ்டாண்டர்டில் பர்த்டே கொஞ்சம் மாற்றி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டாமல் ஒரு ஆர்ஃபனேஜ் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நிறைய பாட்டியெல்லாம் இருந்தாங்க. பாட்டிக்கு பிஸ்கெட் கொடுத்து ஸ்வீட்ஸ் கொடுத்தோடனே அவங்க ப்ளெஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதிலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு என் கையில் அமௌண்ட் இருக்குது, நான் ஜெயிச்சு ஏர்ன் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். சிறுமியாக இருந்தபோது தந்தையிடம் பணம் வாங்கி அதில் பிறருக்கு உதவிய சங்கீதா தற்போது தான் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவதன் மூலம் கிடைக்கும் பரிசு தொகையை ஆதரவற்றோருக்காக கொடுத்து உதவுகிறார். எங்கள் அப்பா கிட்டேருந்து காசு வாங்கி எந்த சேரிட்டியும் பண்ணக்கூடாது, நானாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எங்கள் அப்பா கிட்டேருந்தும் யார்கிட்டேருந்தும் எந்த அமௌண்ட்டும் வாங்குறது கிடையாது. நான் என்ன ஏர்ன் பண்ணுறேனோ அதை வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சிலம்பமில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் நல்லா டான்ஸும் ஆடுவேன். நான் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் கற்றுக்குறேன். ஸோ அப்புறம் நல்லா வரைவேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நேஷ்னல் லெவல் ஷெல் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா ஆர்ட் ஒர்க்ஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுவேன். நல்ல ஸ்பீச் எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறையா. சிலம்பத்தில் மட்டுமில்லாமல் மற்ற கலையிலும் சங்கீதாவுக்கு அதிக ஈடுபாடு உள்ளது. அவர் சிறந்த பரதநாட்டிய கலைஞரும் கூட. மேற்படிப்பு முடித்ததும் IAS ஆகும் லட்சியத்தோடு இருக்கிறார் சங்கீதா. எந்திரமயமாகி போன இந்த உலகில் சுயநலம் மிக்கவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக எழுப்பப்படும் அச்சம் சங்கீதா போன்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களால் களையப்படும் என்பது பெருமைக்குரியது.